ஹாய், இன்னைக்கு பார்க் வந்திருக்கோம். பார்க்கில் பார்த்தீங்கன்னா யாரையுமே காணோம். ஒரு குழந்தைங்களாம் கூட விளையாடுவாங்க, ஒருத்தரையும் காணோம். பக்கத்தில் தான் ஒரு பிள்ளை இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளை என்னன்னு கேளுங்க. ஏன் பாப்பா சிரிக்கிற? சிரிக்காத பாப்பா. இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் பார்க்குக்கு வந்துடும், வீட்டிலே தங்காது. வீட்டில் இருந்துன்னா அம்மா அப்பா பேச்சை கேட்காம பார்க்கில் வந்து சுற்றிக்கிட்டு தெரியுது. இதெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே. சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொன்னாலும் கல்யாணம் பண்ண மாட்டேங்குது. ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும். யாரையும் நம்பக்கூடாது தானே, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டு. இவங்க நம்புறாங்கன்னு கேளுங்க. நாங்களாம் ஃப்ரெண்டுன்னா கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் தான் வச்சுக்குவோம், பாய் ஃப்ரெண்டெல்லாம் நானும் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கல, பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் வச்சுருக்கேன். பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் லிமிட்டோட பேசணுமா இல்லையா சொல்லுங்க. நான் அப்போ லிமிட்டை மீறி மானவங்கப்படுத்தாத கட்டணம். ஏமா நல்லதுக்கு சொன்னா கூட ஏமா இப்படி பண்ற? நல்லதுக்கு சொல்றது கூட இந்த காலத்துல காலம் இல்லைங்க. நம்ம அனுபவத்துல சொன்னோம்னா இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அவங்கவுங்க அனுபவிச்சாதானே தெரியும் சொல்லுங்க. அனுபவம் சரிதான். நம்மளாம் கல்யாணம் பண்ணி குழந்தைகிட்டு நாய் சொன்னோன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம பேச்சு. இந்த பொண்ணுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க கொஞ்சம் கமெண்ட்ல. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். புத்தி சொன்னீங்க.